ரொம்ப நாளா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல பெண்டிங்கா இருந்தது இந்த மந்தி பிரியாணி. இன்னைக்கு அத சாப்பிடுறதுக்கு கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில உள்ள ஹெவன்ஸ் பார்க் அரேபியன் மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க தான் வந்து அரேபியன் பிரியாணி, அதாவது மந்தி பிரியாணி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லி நிறைய யூடியூப் வீலாகர்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம இன்னைக்கு என்னோட பக்கெட் டேஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்தது இந்த மந்தி பிரியாணி. அது எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக என்னோட தம்பிங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்ததுமே இது ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட்னால இந்த அரபிக் சாங்ஸ்லாம் போட்டு நம்மளை அந்த அரேபியன் ரெஸ்டாரண்ட் மூடுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நல்லாவே செட் பண்ணியிருந்தாங்க. ஆம்பியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்தது ஒரு லஞ்ச் டைமில் வந்திருந்தோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. போக போக கூட்டங்கள் நிறையா வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூப்பில் இருந்து எங்களோட டிஷ்ஷை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மெனு புக்கே வந்து ஒரு 10 பக்கத்துக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு சரி மந்தி பிரியாணிக்கு சாப்பிட போகிறதுக்கு நம்ம ஒரு மூட் செட் பண்ணி, இவங்க அரேபியன் ரெஸ்டாரண்ட் நம்ம ஒரு மூட் செட் பண்ணோம் இல்லையா, நல்ல சூப் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 சூப் ஆர்டர் பண்ணாங்க. 2 சூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப் வந்து பார்த்தீங்கன்னா ஹரீரா மொராக்கன் மட்டன் சூப்பு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா கோழி மல்லிச்சாறு அப்படிங்கிறது. ஹரீரா மொராக்கன் மட்டன் சூப் இது அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. லைட்டாக டொமேட்டோ ஃப்ளேவர் இருந்துச்சு, பட் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அது போக வந்து இந்த கோழி மல்லிச்சாருமே பார்த்தீங்கன்னா மல்லியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கலாகவே இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. 2துலேயுமே வந்து பீசஸ் வந்து நிறையா போட்டிருந்தாங்க. ஏன்னா பொதுவாக சூப் போட்டாங்கன்னா பீசஸ் நிறையா போட மாட்டாங்க. ஸோ இதில் பீசஸ்மே நிறையா இருந்துச்சு. இந்த 2 சூப்புமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைனா நான் வந்து இந்த ஹரீரா மொராக்கன் மட்டன் சூப்பு சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் வந்து நான் கீழே அப்படியே போட்டுகிட்டே வரேன். நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு டிக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆகா, சிசிலரில் அப்படியே சுட சுட அப்படியே இங்கே பாருங்கள், ஆவி பறக்க பறக்க வாவ், அந்த சவுண்டு கேட்குறீங்களா? செம்மையாக சவுண்டு வருதுங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஹரியாலி சிக்கன் டிக்கா தான். ஆஹா, வாவ், செம்மையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சிக்கன் டிக்கா ஹரியாலி ஃப்ளேவர் செம்மையாக பின்னிட்டாங்க. சூப்பர். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சிக்கன் தந்தூரி, இதுவுமே வந்து பிச்சுட்டாங்க. இதுவுமே சிசிலர்ஸில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. வாவ், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆஹா, மந்தி பிரியாணி, சிக்கன் மந்தி பிரியாணி. இந்த சிக்கன் மந்தி பிரியாணி பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ்க்காக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது 1 பர்சனுக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். 2 பர்சன், 3 பர்சன், 4 பர்சன் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அசார்ட்டட் மந்தி பிரியாணின்னு சொல்லிட்டு பிக் பேக்கேஜே இருக்குது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது 2 பர்சன்ஸ்க்கான ஒரு மந்தி பிரியாணி. சிக்கன் மட்டும் இல்லைங்க, மட்டனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் மந்தி பிரியாணி. மட்டன் மந்தி பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கும். எலும்பு எடுத்திங்கன்னா அப்படியே கறி வந்து தனியாக விழுகுன்னு சொன்னாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆஹா, உண்மையிலே மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. மட்டன் மந்தி பிரியாணியுமே 2 பர்சன்ஸ்க்கு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஆர்டர் பண்ணிட்டோம். நீங்கள் ஒருத்தர் போனீங்கன்னா ஒருத்தருக்கும் இருக்குது, 2 பேருக்கு இருக்குது, 3 பேருக்கு இருக்குது, 4 பேருக்கும் இருக்குது. இப்போ ரொம்ப கஷ்டமான கேள்வி என்னன்னா, சிக்கன் மந்தி பிரியாணியா மட்டன் மந்தி பிரியாணியா அப்படிங்கிற கேள்வி தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். என்னை பொறுத்தளவு சிக்கன் மந்தி பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கீ ஃப்ளேவர் வந்து இறங்கி சூப்பராக வந்து செமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. மட்டன் மந்தி பிரியாணி 2 பிரியாணியுமே பார்க்கறதுக்கு ஒரே கலரில் இருந்தாலும் ஃப்ளேவர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீ ஃப்ளேவர் ரொம்ப சிக்கனில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மட்டன் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மட்டனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. அதே மாதிரி மட்டன் பிரியாணியில் தான் வந்து எனக்கு கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் அந்த திராட்சைப்பழம், அதெல்லாம் அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ்லாம் வந்து நிறையாவே போட்டிருந்தாங்க. பட் என்னோட ஃபேவரெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன் மந்தி பிரியாணி தான். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதோட விட்டுடலாமா, டெசர்ட்டுக்கு தான் அங்கே அடுத்து நாங்கள் போக போகிறோம். குனாஃபா, வட்டலாப்பம், ஃப்ரூட்ஸ் மொஜிட்டோ, அப்புறம் நாங்கள் வந்து டெண்டர் கோகனட் ஃபலூடா வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் நாங்கள் காமிக்கிறோம். இந்த குனாஃபா தாங்க ஒர்த்துங்க. பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னால் அது வந்து வச்சுட்டே இருக்க முடியல, கண்ணு முன்னாடி வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்க முடியல. ஸோ நான் வந்து சாப்பிட போகிறேன்.
இந்த ஒரு பைட்டு வச்சதுமே செம்மையாக இருந்துச்சு. நான் நிறைய வாட்டி குனாஃபா சாப்பிட்ருக்கேன். பட் இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நானே ஒரு வாட்டி என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து நம்ம ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கணுன்றதுக்காக குனாஃபா தான் ஃபஸ்ட்டு செஞ்சு போட்டிருந்தேன். பட் நான் அது வந்து வெர்மிசெல்லியில் பண்ணி போட்டிருந்தேன். இது குனாஃபாக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது வச்சுருப்பாங்க. அதில் பண்ணல, வெர்மிசெல்லியில் நான் பண்ணி பார்த்துருக்கேன். அடுத்ததாக வட்டலாப்பம். இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ். ஆனால் இவங்க வந்து தூத்துக்குடி ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூடாக இருந்துச்சு. அப்போ தான் செஞ்சும் கொடுத்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் செஞ்சாங்களே. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் லைட்டாக வந்து ஒரு எக் ஸ்மெல் வந்துச்சு. டெண்டர் கோகனட் ஃபலூடா. இந்த ஃபலூடாவில் லாஸ்ட்டாக ஒரு ரெட் கலர் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு ஜெல்லி. அதுக்காக நானும் என் தம்பிகளும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டோம். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபலூடாவும் சரி, இந்த ஃப்ரூட் மொஜிட்டோவும் சரி, ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரூட் மொஜிட்டோவில் வந்து அதுலேயுமே வந்து அந்த கிரேப்ஸ், அப்புறம் அன்னாச்சி பழம், அப்புறம் வாட்டர் மெலன் இது எல்லாமே போட்டிருந்தாங்க. மொஜிட்டோவும் சூப்பர் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. டெண்டர் கோகனட் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து எனக்கு குனாஃபா தான் வந்து அப்படியே நாக்கிலே நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குனாஃபா வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை. இங்கே வந்தீங்கன்னா குனாஃபா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். எல்லா சைட் டிஷ்ஷுமே வந்து நாங்கள் ட்ரை டிஷ்ஷாகவே ஆர்டர் பண்ணிட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், நாங்கள் இன்றைக்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இந்த மந்தி பிரியாணி எப்படி இருந்துச்சுன்றதை உங்களுக்கும் காமிச்சிட்டோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஹரியாலி சிக்கன் டிக்கா அப்புறம் குனாஃபா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்து நல்ல வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டாடா பாய்.